ஜிகுந்திராஜா இப்பதான் யூடியூப் சேனல்ல இப்ப அக்கா போயிட்டு எடுக்க போறேன். நம்ம போற மாடெல்லாம் சனை பிடிச்சிட்டு இருக்காக்கா, அங்க பார்த்து சொல்லுங்க. சனை பிடிச்சிட்டு இருக்கா. இந்த மாடு ஃபர்ஸ்ட் யாருக்கா போட்டது? நம்ம தான் போட்டோம். என்ன கண்ணுட்டிக்கா போட்டுச்சு? பொட்டை கண்ணுட்டி போட்டுச்சு. அடுத்து எத்தனை டைக்கா இது ஊசி போட்டு கண்ணு போட்டுருக்கு? 4 கண்ணு போட்டு. அந்த 4 கண்ணுமே யாருக்கா போட்டது? நம்ம தான் போட்டோம். 4 கண்ணு என்னென்ன கண்ணுக்கா போட்டது? 2 கெடா 2 பொட்டை போட்டு. 2 கெடா 2 பொட்டை கண்ணுட்டி போட்டுருக்கு. இப்ப அக்கா சொல்றாங்க, உஷா அக்கா இவங்க பஞ்சம்பத்துல இருந்து இந்த மாடு நம்ம தான் ஆரம்பத்துல இருந்து சன ஊசி போட்டுட்டு இருக்கோம். இப்ப 4 கண்ணு போட்டிருக்கு. 4 கண்ணுல வந்து 2 பொட்டை கண்ணுட்டி 2 கால கண்ணுட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அக்கா அப்படியே நம்ம ஊசி போட்ட அந்த கண்ணுட்டி கொஞ்சம் காமிங்க. இப்ப பஞ்சமுகத்துல அசோகன்ங்கிறவங்களோட மாட்டு பண்ணையை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த மாட்டு பண்ணையில இருக்கிற எல்லா மாடுமே நம்ம தான் சன ஊசி போட்டோம். கரெக்டா சன பிடிச்சிருச்சு, கரெக்டா கண்ணு போட்டுருச்சு. அதை தான் இப்ப அவங்க காமிக்க போறாங்க. இப்ப அவங்களே உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவாங்க. இந்த கண்ணுக்குட்டி, இந்த கருப்பு கண்ணுட்டி எல்லாமே நம்ம தான் சன ஊசி போட்டோம். இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் யாருக்கா போட்டது? நம்ம போட்டதுதான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி எல்லாமே நம்ம தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த கண்ணுக்குட்டி நம்ம தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நம்ம தான் போட்டிருக்கோம். இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தான் போட்டிருக்கோம். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அக்கா கரெக்டா மாடு வளர்த்துட்டு இருக்காங்க. அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது அவங்க வீட்டுக்காரங்க தான். நீங்களும் இப்ப இங்க இருக்கிற கண்ணுக்குட்டியில எல்லாமே நம்ம தான் சன ஊசி போட்டு உருவாக்கி இருக்கோம். இங்க இருக்கிற எல்லாமே நல்லா தான் இருக்கு, தரமா தான் இருக்கு. உங்க பேர் சொல்லிருங்க. அசோகன், பஞ்சமுப்பா அசோகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இப்ப சொல்றாங்க. இப்ப நம்ம போட்டதெல்லாம் கரெக்டா சன பிடிக்குதுங்களா? கண்ணெல்லாம் போடுதுங்களா? கண்ணெல்லாம் நல்லா தான் போடுது, அருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் நம்ம தான் போட்டது. எல்லாமே நல்ல ஜாதி கண்ணுக்குட்டியா தான் இருக்குது. மாடெல்லாம் நல்லா இதா தான் இருக்குது. உங்களுக்கு கண்ணுக்குட்டி வந்து இது மாடு ஆயிடுச்சுங்களா? அதான் மாடு ஆயிடுச்சு. உங்களுக்கு நீங்க பாத்துட்டு இருக்க கண்ணுக்குட்டியா இருந்தது மாடு ஆயிடுச்சு. நல்லா தான் இருக்கு, தரமா தான் இருக்குது. அதுக்கும் இப்ப நம்ம ஊசி போட்டிருக்கு. இது சனையா இருக்குங்களா? சனை தானே இது? சனையா தான் இருக்குது. நம்ம ஊசி போட்டு கண்ணு போட்டு அது மாடு மறுபடியும் சனை ஊசி போட்டு இது சனையா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை நாங்க யூடியூப்ல போட்டுக்கலாமா? யூடியூப்ல இப்ப மொத்தம் எத்தனை இது கண்ணுக்குட்டி நம்ம போட்டு உருவாக்கி இருக்கோம்? ஒரு சுமாரா 11 கண்ணுக்குட்டி நம்ம போட்டு உருவாக்கி இருக்கு. ஓகே, 11 கண்ணுக்குட்டி உருவாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்துல இருந்து சினைக்கால மேலாண்மை அப்படிங்கிற ஒரு முக்கியமான இதுல இருந்து நம்ம சில இதை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சபத்துல உஷா அசோகன் அப்படின்னுங்கிறவங்களுடைய மாட்டு பண்ணையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா மாடு சினையாகியும் வச்சிருக்காங்க. அது நம்ம ஊசி போட்டு தான் சினையாயிருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கண்ணு குட்டி இதெல்லாம் நம்ம சன ஊசி போட்டிருக்கோம். மாடுலாம் சன ஊசி போட்டிருக்கோம். ஏற்கனவே அந்த மாடு சன ஊசி போட்டு 4 கண்ணு போட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது நம்ம ஊசி போட்டு 11 கண்ணு போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு வந்து சினைகாலம், அதாவது ஒரு மாடு சன ஊசி போட்டதுக்கு அப்புறம் அதை எப்படி பராமரிக்கணும், அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்துல இருந்து சினைக்கால மேலாண்மை அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஒரு மாடு ஒவ்வொரு முறை செயற்கை முறை கருவூட்டல் முடிந்த பின்னாடியும் கரு உண்டாகி விட்டதா என்பதை அறிந்து கொள்வது பராமரிப்புக்கு மிக முக்கியமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரு உருவாகவில்லை எனில் சினை உண்டாவதற்கு, அதாவது சினை பிடிப்பதற்கான முறைகளை மீண்டும் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கால்நடை மருத்துவரின் உதவி கொண்டு கால்நடையை சினைப்பட்டுள்ளனவா இல்லது 60 முதல் 70 நாட்களிலே உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சில சந்தர்ப்பங்களில் கர்ப்பப்பை நோய் பாதிப்பினாலோ அல்லது வேறு சில காரணங்களினாலோ சில கால்நடைகள் சினையாகாமல், அதாவது சினைப்பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்துவதை நிறுத்திவிடுகின்றன அப்படிங்கிற மாதிரியும் அதில் சொல்லியிருக்காங்க. ஆகவே நிச்சயமாக ஒரு மாடு சினையாகி விட்டதா இல்லையா என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி அறிந்து கொள்வது பண்ணை பராமரிப்புல ஒரு முக்கிய பணியாகும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க மாடு சன ஊசி போட்டாச்சு அப்படின்னா நீங்க போட்டாச்சுங்கிறதோட விட்டுறக்கூடாது. அதை வந்து நம்ம 90 நாள், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60 இருந்து 70 நாட்கள்ல உறுதி செய்து கொள்ளலாம் டாக்டர் வச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 90 நாளுக்குள்ளேயாவது நீங்கள் சினையா இல்லையானுங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்படி மாடு சினையா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்தில் சினையா இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அது மாதிரி நீங்கள் பராமரிச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே புக்கில் உள்ளது தான், கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்தில் இருக்கிறது தான் நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். எதுவுமே நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் கிடையாது அப்படிங்கிறதையும் இதில் சொல்கிறேன்.
நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்தில் நிறையா விஷயம் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு சில விஷயங்கள் மட்டுமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மக்கள் வந்து நடமாட்டத்தில் இருக்க, அதாவது சில விஷயங்கள் மட்டுமே தான் மக்களுக்கு போய் சேருது. அதனால் அவங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் போய் சேரும் போது அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது பயனாக இருக்கும் அப்படின்னுங்கிறனால தான் நாங்கள் இதை வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். மாடு நாங்கள் செனை ஊசி போடுறோம், செனை பிடிக்குது, அதை மட்டும்தான் நாங்கள் வீடியோவாக போட்டுட்ருக்கோம் அப்படின்னுங்கிறத நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 100 பேர்த்தோடைய, அதாவது சக்ஸஸ்ஃபுல் ஒவ்வொரு குடும்பத்தையும் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னுங்கிறதுக்காண்டி தான் நான் 100 வீடியோ நேரடி பேட்டியாக நான் போடுவேன் அப்படின்னுங்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அது சம்மந்தமாக தான் உங்களுக்கு வந்து நிறையா கண்ணுக்குட்டி போட்ட மாடு, அதே மாதிரி நிறையா பேர் பயனடைஞ்சவங்க, அந்த மாதிரி லிஸ்ட்டாக எடுத்து தான் உங்களுக்கு வந்து நான் செனை ஊசி போடுறதையும் காமிக்கிறேன். அவங்க இதில் அதே மாதிரி அவங்க மாட்டு பண்ணையில் நம்ம செனை ஊசி போட்டதுக்கு அப்புறம் எத்தனை கண்ணு போட்டிருக்கு அப்படின்னு நேரடி பேட்டியாகவும் எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிடேரிக்கெல்லாம் செனை ஊசி போடுறோம், அதே மட்டும் இல்லாமல் கிடேரியை எத்தனை மாதத்தில் ஊசி போடுறோம் அப்படின்னுங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னுங்கிறத நாங்கள் வந்து நடைமுறையில் உள்ளதை அப்படியே உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து நம்மளுடைய 20 வருஷம் அனுபவத்தில் இருக்கிறனால நம்மளுக்கு ஏகப்பட்ட இடத்துல நிறைய கண்ணுக்குட்டி போட்டிருக்கு அப்படின்னுங்கிறத நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இப்போ வந்து செனை ஊசி போட்டிருக்கோம், நீங்க தான் போடுறீங்க. இது தொடர்ந்து நம்ம இப்போ போடுறோம். இது ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இவங்க தாய்க்கு நம்ம தான் ஊசி போட்டோம், இது பிறந்தது. இப்போ இதுக்கு வந்து நம்ம செனை ஊசி போட்டிருக்கோம். இது கரெக்டாக செனை பிடிக்கணுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. காரணம் என்னன்னா நல்ல பருவத்தில் தான் இருக்கு. இது 3 வருஷத்து கண்ணுக்குட்டி, உங்களுக்கு 3 வருஷத்து கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் கண்ணுக்குட்டி கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுக்கு இது பருவத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்றேன். பருவத்துக்கு நல்லா வந்துருச்சுல வந்துருச்சு. ஓகே, இதை நாங்கள் யூடியூப் சேனலில் போட்டுக்கலாம்ல, போட்டுக்கலான்றாங்க. இப்போ நம்ம ஊசி போட்டு எத்தனை கண்ணுக்குட்டி மொத்தம் உருவாக்கியிருக்கோம்? 11 கண்ணுக்குட்டி உருவாக்கியிருக்கோம். இப்போ நம்ம ஊசி போட்டு 11 கண்ணுக்குட்டி உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் யூடியூப்லேயே எடுத்து போட்டுக்கலாம்ல, யூடியூப்பில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறது எல்லாமே நம்ம செனை ஊசி போட்டு உருவாக்கின கண்ணுக்குட்டி தான், உருவாக்கின மாடு தான். இப்போ ஒரு மாட்டுக்கு இந்த இடத்துல நம்ம செனை ஊசியும் போட்டிருக்கோம். அந்த மாடு அடுத்து செனை பிடிக்கணுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ். TGS Energy Gwindiraja யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.